அழகரை திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளாக அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார்னா, தன்னுடைய 1000 திருத்தோள்களை பரப்பிக் கொண்டு, பெருமாளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு 4 திருத்தோள்கள் தானே, 1000 தோள்கள்னு சொல்றாரேனா கேள்வி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க, கமெண்ட்ல போட்டுற வேண்டாம், பின்னாடியே என் பதில் சொல்லிடுறேன். ஆக பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா 1000 தோள்களை பரப்பின்னு இருக்கார். 1000 தலைகள் ஒளி வீசும்படியாக கிரீடத்தோடு விளங்குகிறார். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, 1000 எப்படி வரும்? இங்கே 1000 என்பது முதலில் 1000ங்கிற எண்ணிக்கையே கிடையாது. இப்போ ஒரு பொது இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒருத்தன் ஏதாவது எடக்கு மடக்கா பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? டா 1000 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுவியாம்போம். 1000 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா உடனே 1 2 3ன்னு எண்ணி 999 1000 அப்படி இல்ல. பல பேர் பார்த்துட்டு இருக்கான். பல பேர் பார்க்கும்போது ஏன் பண்றேன்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல 1000 அப்படின்னா பலன்னு அர்த்தம். அப்போ பல தலைகள் பல கைகள்னு அர்த்தம். மறுபடியும் பிரச்சனை, ஒரு தலை 4 கையோடு தானே இருக்கார், அதை ஏன் பல தலைகள்னு குறிப்பிடணும்னா அதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கான். என்ன நுட்பம்னா, இதை எங்களாழ்வான் என்ற மகானும் காட்டியிருக்கிறார். அதாவது தலைங்கிறது ஒருவருடைய ஞானத்தை குறிக்கும். ஒருத்தர் நல்ல விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா, அவருக்கு மண்டை பெருசுப்பா, அவர்கிட்ட ஜாக்கிரதைம்பா. மண்டை பெருசுன்னா வெளியில தலை பெருசுன்னு அர்த்தம் இல்லை, உள்ள நிறைய அறிவோடு இருக்காருன்னு அர்த்தம். சில சமயம் மனைவி கணவன்கிட்ட சண்டை போடும்போது சொல்லுவா, எனக்கு என்ன 10 கையா இருக்கு, இவ்வளவு வேலை செய்ய சொல்றீங்களேம்பா. 10 கைனா அங்க என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் 2 கை தான் இருக்கும். எனக்கு என்ன அவ்வளவு ஆற்றல் இருக்கான்னு கேட்கறா, அதுதான் 10 கை இருக்கான்னு கேட்கறா. அப்ப தலைனா ஞானம்னு அர்த்தம், கைனா ஆற்றல் சக்தின்னு அர்த்தம். பெருமாள் பல தலையோடு இருக்காருன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர் எண்ணிலடங்காத ஞானத்தோடு இருக்கார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதை விட பரமாத்மாவின் ஞானம் ரொம்ப வசதி. நம்ம ஆயிரக்கணக்கான கையை வச்சு என்ன வேலை செய்வோமோ அதை விட பெருமாளுக்கு சக்தி அதிகம். அதனால பல தலையோடு பல கையோடு இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, எல்லையில் அடங்காத ஞானத்தோடு எல்லையில் அடங்காத சக்தியோடு இருக்கார். இப்ப அப்படியே பாட்டுக்கு பாருங்க. 1000 தோள் பரப்பி எல்லையில்லாத ஆற்றலோடும், முடியாயிரம் மின் இலக எல்லையில்லாத ஞானத்தோடும் அந்த பெருமாள் எங்க பள்ளி கொண்டிருக்காருனா 1000 பைந்தலைய அனந்த சயனன். அனந்தன் என்று ஆதிசேஷனுக்கு பேர். சயனன் என்றால் அதிலே சயனித்திருப்பவன், பள்ளி கொண்டிருப்பவன். அனந்த சயனன் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்காராம். 1000 தலை 1000 கை இத்தனையும் இருக்கவர்னா அவரையே தனக்குள்ள அடக்கிக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கு தான் இருக்கான். அப்ப பெருமாளுக்கும் 1000 தலை 1000 கை. அவர் பள்ளி கொண்டு இருக்கும் ஆதிசேஷன் எப்படின்னா 1000 பைந்தலைய 1000 படம் எடுத்து விரிந்திருக்கக்கூடிய தலைகள் கொண்ட அனந்த சயனன் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பார். அந்த பெருமாள் தான் இப்ப என்ன பண்ணியிருக்காராம், பார்க்கடல்ல இருந்து அழகர் மலைக்கு வந்து அந்த அனந்த சயனன் இந்த அழகர் மலையை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்துல கூட அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் பார்த்தோமே, எத்தனை மக்கள் வந்து கூடினார்கள். அதான் அழகருக்கு படை அழகும்பா. அப்படிப்பட்ட படையோடு அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த மலைதான் அழகர் மலை.